ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அரும்பாடுபட்டு பெரும் விலை கொடுத்து கலிங்கத்து மன்னனான பீமன் திரட்டி வைத்திருக்கும் இணையற்ற அரபு புறவிகள்ல 20 விலைக்கு வாங்க வந்ததன்றி அவற்றுக்கான பொன்னையும் தான் முன்னால கொட்டி குவித்த அமீரையும் அவனுடன் ஆஜானுபாகுவாய் நின்ற அனபாயனையும் குழப்பமும் திகிலும் கலந்த பார்வையுடன் நோக்கிய அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் நீண்ட நேரம் பதில் சொல்ல வகையறியாது மிரண்டு விழித்து கொண்டு நிற்கிறான். அமீர் தன் நாட்டவன் என்ற காரணத்தாலும் அத்துடன் தன் உயிர் நண்பன் என்ற நினைப்பாலும் அவனுக்கு எந்த உதவியும் செய்ய தயாரா இருந்த குதிரை சாலை தலைவன் அமீர் கேட்ட உதவியால தான் பதவி உயிர் அத்தனையும் பறிப்போய்விடும் என்பதை உணர்ந்ததன் விளைவாக பெரும் பிரம்மை பிடித்து பல நிமிஷங்கள் குழம்பவே செய்றான். அது தவிர யாரோ வாங்க அஞ்சும் பழக்கப்படாத முரட்டு புறவிகளை அவர்கள் ஏன் வாங்க முற்படுகின்றார்கள் என்பது அவனுக்கு புரியாத புதிரா இருக்கவே இதில் ஏதோ மர்மம் புதைந்து கிடக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டான். ஆனாலும் அந்த மர்மம் எதுவும் இருக்கக்கூடும் என்பது தெரியாததால ஓரளவு திணறவும் செய்றான். அவர்கள் கேட்டது போல தான் எந்த காரணத்தை கொண்டு விற்பது, விற்றாலும் அவற்றை எப்படி குதிரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்துவது என்ற விஷயங்களை எண்ணி பார்த்து சிந்தை கலங்கிய அந்த அரபு நாட்டான் தான் குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்தாலும் கிளியிலிருந்து விடுதலை அடையாதவனா மெல்ல மெல்ல தான் எண்ணங்களை கேள்விகளாக தொடுக்கவும் முற்பட்டு, அரண்மனை விற்பனை சாலை அல்லவென்பதை நான் உனக்கு சொல்ல வேண்டுமா அமீர் என்று கேட்கிறான். வந்த காரியத்தின் மீது மெதுவாக ஆட்சேபனை புயல் வீச முற்பட்டு விட்டதை உணர்ந்த அனபாயன் தான் கூறிய விழிகளை அமீரின் மீது திருப்புறான். அந்த விழிகளை சந்திக்க முடியாத அமீர் தான் பார்வைய குதிரை சாலை தலைவன் விழிகளுடனேயே உறவாட விட்டு, அரண்மனையை வர்த்தக சாலை என்று யாராவது சொல்லுவார்களா? அதற்குத்தான் கலிங்கத்தின் பொது அங்காடி இருக்கிறதே, அது மட்டுமா? பெருவணிகர் சிறுவணிகர் வீதிகளிலும் வர்த்தக சாலைகள் இருக்கின்றனவே அப்படிங்கிறா சர்வசாதாரணமாக. அப்படி இருக்க அரண்மனையில் புறவி வாங்க ஏன் வந்தாய் என்று மீண்டும் கேட்கிறான் அந்த அரபு நாட்டான். மற்ற இடங்களில் கிடைக்காதவை இங்கு இருப்பதால் தான் என்று பதில் சொல்றான் அமீர். கலிங்கத்தில் வேறெங்கும் புறவிகள் கிடைக்காதா? குதிரை சாலை தலைவன் குரல் அப்பொழுதும் குழம்பி கிடக்குது. கிடைக்காமல் என்ன, கிடைக்கும், ஏராளமாக கிடைக்கும் அப்படிங்கிறான் அமீர். அப்படியானால் அந்த பொது சாலைகளில் வாங்குவதுதானே என்று கேட்கிறான் அரபு நாட்டான். நாங்கள் பொது சாலையில் தலை காட்ட முடியாது என்பது ஒரு காரணம். ஏன்? இன்று கலிங்கத்தின் நீதி மண்டபத்தில் நடந்தது தெரியும் அல்லவா? அமீரின் இந்த பதில்ல ஓரளவு விளக்கமும் இருக்கு. தெரியும் தெரியும் என்று கூறி தலையையும் ஆட்டிய குதிரை சாலை தலைவன் அனபாயன ஆச்சரியம் ததும்பும் கண்களுடன் நோக்கி, இத்தகைய சாகச செயல்கள் அரபு நாட்டில் நடப்பதுண்டு. இந்த நாட்டில் நடப்பதை இன்றுதான் கேள்விப்பட்டேன். மிகவும் துணிகரச் செயல் என்று பாராட்டிவிட்டு மீண்டும் அமீரை நோக்கி, புரிகிறது அமீர். நீதிமண்டப சம்பவத்திற்கு பிறகு அனபாயர் பொது சாலைகளில் தலை காட்டுவது அபாயம். நீ அவர் நண்பன் என்பதும் கலிங்கத்தின் ஆட்களுக்கு தெரியும். ஆம் ஆம், நீங்கள் இருவரும் மறைவில் இருப்பதுதான் உசிதம் என்று உள்ள நிலையை தெளிவாக விவரிக்கிறான். குதிரை சாலை தலைவன் அத்தனை திட்டமாக நிலைமையை புரிந்து கொண்டதை பற்றி மகிழ்ச்சி கொண்ட அமீர் பொன்முறுவலொன்றையும் தான் பெரு உதடுகளில தவள விட்டு, இப்பொழுது புரிகிறதா நான் உங்களிடம் புறவி வாங்க வந்த காரணம் என்றும் கேட்கிறான். உண்மையில் அந்த அரபு நாட்டானுக்கு விளங்கவில்லை காரணம். ஆகவே அவன் கேட்கிறான், பொது சாலைகளுக்கு நீங்கள் போக முடியாதிருக்கலாம், நான் போகலாம் அல்லவா? போகலாம். அப்படியானால் உங்களுக்கு பதில் புறவிகளை நான் வாங்கலாமே அப்படிங்கிறான் குதிரை சாலை தலைவன். வாங்கலாம், அதில் சில கஷ்டங்கள் இருக்கின்றன என்று சுட்டி காட்டுறான் அமீர். என்ன கஷ்டம்? முதலில் உங்களை அரண்மனைக்கு புறவி வாங்கவே அரசர் நியமித்திருக்கிறார். ஆம், அரண்மனை புறவிகள் அங்காடியிலிருந்து வாங்கப்படுவதில்லை. இல்லை, நேராக மரக்கலங்களில் வந்திறங்கும் புறவிகளில் சிறந்தவற்றை வாங்கிவிட்டு பிறகுதான் அங்காடிக்கு புறவிகள் அனுப்பப்படுகின்றன. ஆம். உள்ளூர ஏற்பட்ட சந்தேகத்தால வார்த்தைய நீள இழுக்கிறான் அரபு நாட்டான். நீர் அங்காடியில் புறவி வாங்குவது அரசருக்கு தெரிந்தால் முதலில் பதவி போய்விடும் என்று அமீரும் இழுக்கிறான். அரபு நாட்டன் கண்கள் அச்சத்தால பெரிதாக விரிது என்ற பதில் ஒளியிலோ அந்த அச்சம் விரிந்து கிடக்குது. அடுத்தபடி புறவிகள் பிறருக்கு வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் என்று நீற்றான் அமீர். சிறைவாசம் என்று திகிலுடன் வருது அரபு நாட்டான் பதில். அனபாயருக்காக வாங்கப்பட்டது என்பது தெரிந்தால் சிரச்சேதம். இத சர்வ சகஜமாக சொல்லி வார்த்தையை முடித்த அமீர், இப்பொழுது தெரிகிறதா பொது சாலைகளில் எங்களுக்காக நீரும் புறவி வாங்க முடியாது என்பது என்று கேட்கிறான். அமீருக்கு என்ன பதில் சொல்வதென்பதை அறியாம விழித்த குதிரை சாலை தலைவன், அப்படியானால் அரண்மனை புறவிகளை விற்பது உசிதம் என்பது உனது கருத்தா என்று ஆத்திரத்தோட கேட்கிறான். இதை பாருங்கள் என்று பதிலுக்கு அமீர் எதிரே குவிந்திருந்த 2000 பொற்களஞ்சுகளை சுட்டி காட்டுறான். என் உயிர் 2000 பொற்காசுகள் தான் பெருமா? அரபு நாட்டான் கேள்வியில் ஆத்திரத்தின் எல்லை தெரியுது. பெருமானம் எத்தனை என்பதை சொன்னால் கொடுக்க சித்தமாய் இருக்கிறோம். 5000 என்று கேட்டு நகைக்கிறான் அமீர். அரபு நாட்டானின் பெரும் கண்கள் கனல கக்குது. விளையாட இது நேரமல்ல அமீர், புறவி விற்பனைக்கு இது இடமில்லை அப்படிங்கிறான் அவன். உண்மை உண்மை. எது உண்மை என்று சீர்றான் குதிரை சாலை தலைவன். விளையாட இது நேரமில்லை என்பது.
விற்பனைக்கும் இது இடமில்லை என்று கூறினேன் என்று கோபத்தோட சுட்டி காட்டுறான் அரபு நாட்டான். அதில் தான் அடியவனுக்கு சற்று கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று அமீர் விண்ணப்பித்துக் கொள்றான். கருத்து வேற்றுமையா? ஆம் ஆம், சில நாளிகைகளுக்கு என்ற அமீர். வேண்டுமானால் அனபாயரை கேளுங்கள் அப்படிங்கிறான். அவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டு ஏதும் பேசாம மௌனமாக நின்றிருந்த அனபாயனை நோக்கிய அரபு நாட்டான் அமீரின் பேச்சுக்கு அந்த வீர முகத்திலும் ஆமோதிப்பு இருந்ததை கவனிக்கிறான். அவன் விழிகளில் பயம் விரியுது. ஏதோ அபாயமான திட்டத்துல அந்த இருவரும் தன்னை ஆழ்த்த திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட குதிரை சாலை தலைவன் அமீரை மீண்டும் நோக்கி, விவரமாக சொல் அமீர். புரவிகள் தற்காலிகமாக உங்கள் வசம் இருக்க வேண்டுமா என்று கேட்கிறான். இல்லை இல்லை, உங்கள் வசமே இருக்கலாம். 2 நாளிகைகள் நாங்கள் சொல்லும் இடத்தில் இருந்தால் போதும். அதற்கு பிறகு நீங்கள் புரவிகளை இங்கு கொண்டு வந்து விடலாம். அதற்குத்தான் 2000 பொற்காசுகள் என்று விளக்கிய அமீரின் பெருவிழிகள் அர்த்தபாவத்துடன் அரபு நாட்டான் முகத்துல நிலைக்குது. எந்த இடத்தில் புரவிகளை நிறுத்த வேண்டும் என்று கேட்கிறான். விஷயத்தை மெல்ல புரிந்து கொள்ள துவங்கிய குதிரை சாலை தலைவன். கடற்கரையில் என்று அமீர் குறிப்பிடுறான். கடற்கரைக்கு புரவிகளை ஏன் கொண்டு போனாய் என்று கேள்வி வந்தால், அரபு நாடு பாலைவன நாடு. ஆம், அராபிய புரவிகளை மணலில் தான் பழக்க வேண்டும். ஓஹோ, கடற்கரையில் ஆகாயத்தை கவனித்திரும். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையசைக்கிறான் அந்த அரபு நாட்டான். அனபாயன் மீண்டும் சொல்றான், குதிரை சாலை தலைவரே, நீர் நமக்கு இன்று செய்யும் உதவிக்கு பிரதி இந்த 2000 பொற்களஞ்சுகள் அல்ல. உமது உதவியால் பெரும் அரசுகள் பயன்பெறப் போகின்றன. அந்த பயன் தகுந்த உருவெடுக்கும் போது அனபாயன் நெஞ்சத்தில் முதலில் நீர்தான் இருப்பீர். உணர்ச்சியுடனோ ஆவேசத்துடனோ ராஜரீகத்துடனோ உதிர்க்கப்பட்ட சொற்களால சொர்க்கபோகத்தை அடைந்த அந்த அரபு நாட்டான் தலைய மிகவும் தாழ்த்தி அனபாயனை வணங்குறான். இந்த அடிமையின் உயிர் இனி தங்களுடையது என்றும் கூறுறான். இந்த உறுதிமொழிக்கு பிறகு அவனிடம் விடை பெற்று கொண்டு செல்ல எழுந்த அனபாயன் அமீர் இருவரில் அமீர் மட்டும் திடீரென ஒரு வினாடி நின்று, ஒரு முக்கிய விஷயம் மறந்துவிட்டேன் என்று குதிரை சாலை தலைவனை நோக்கி கூறுறான். என்ன விஷயம்? தங்களிடம் ஒப்படைத்தேனே சில பணியாட்கள், பணிப்பெண்கள். ஆம் ஆம், அவர்களை பொழுது விடுவதற்குள் இல்லத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். மிகவும் கஷ்டமாயிற்றே. தங்களுக்கு எதுவும் கஷ்டமில்லை, அவசியம் அனுப்பிவிடுங்கள் என்று திட்டமாக கூறி அந்த அரபு நாட்டான தலை தாழ்த்தி வணங்கிய அமீர் அதற்கு மேல் தாமதிக்காம அனபாயனை அழைத்து கொண்டு புறப்பட்டு பழையபடி திட்டி வாசலுக்கு வெளியே வந்ததும் இருவரும் தலை முக்காடுகளை இழுத்து போர்த்தி கொண்டு புறவிகள்ல ஏறி போறாங்க. வணிகர் வீதியில் இருந்த இல்லத்தை அணுகியதும் அதற்கு மேல் ஆபத்து ஏதுமில்லை என்ற காரணத்தால முக்காட்டை நீக்கிய அமீர், பிரபு நீங்களும் முக்காட்டை எடுத்து விடுங்கள் என்று உற்சாகத்துடன் கூற முற்பட்டவன் திடீரென்று பேச்சை நிறுத்தி கடிவாளத்தை இழுத்து புறவியையும் நிறுத்துறான். அவன் செய்கையை கவனித்த அனபாயன் தானோ புறவியை நிறுத்தி, என்ன அமீர் என்று கவலையுடன் கேட்கிறான். பதிலுக்கு அமீர் தன் இல்லத்தின் வாயில சுட்டி காட்டுறான். வாயிலில் 2 புறவிகள் நின்றிருக்கு. 2ம் அரசாங்க வீரர்களின் புறவிகள் என்பது அவற்றின் மீதிருந்து தொங்கிய பக்க சீலைகளிலிருந்து மிக திட்டமாக தெரியுது. அந்த புறவிகளிலிருந்து அப்பொழுதுதான் இறங்கிய 2 வீரர்கள் அமீரது விடுதியின் பெருங்கதவை நோக்கி மெல்ல போறாங்க. அடுத்தபடி கதவு தட்டப்படும் என்று அமீரும் அனபாயனும் எதிர்பார்த்தாங்க. அவர்கள் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கல. வர்த்தகர்களில் ஒருவன் தன் அங்கிலிருந்த பெரும் சாவியொன்றை எடுத்து அந்த பெரும் கதவின் பூட்டு வாயில் பொருத்தினான். அமீரின் கண்கள்ல வியப்பும் பிரமிப்பும் மிதமிஞ்சி தாண்டவம் ஆடுது. பிரபு பிரபு, ஆபத்து வந்து விட்டது என்று அச்சத்துடன் குளறான். புறவியை இந்த பக்கத்தில் நிழலுக்காக ஒதுக்குங்கள் என்று கூறி தானும் தான் புறவியா அனபாயின் புறவியுடன் சற்று பக்கவாட்டுல நகர விடுறான். புறவிகள் 2ம் நகர்ந்து தனது விடுதியின் பக்கத்து விடுதி தாழ்வாரம் அடித்த நிழல்ல ஒதுங்கியதும் தான் கூறிய விழிகளால தன் வீட்டு முகப்பில் நடக்கும் காரியங்களை அமீர் கவனிக்க ஆரம்பிக்கிறான். கவனிக்க கவனிக்க அவன் முகத்துல ஆச்சரியக்குறி படருவது அந்த இருளில் முழுவதும் கவனிக்க முடியாவிட்டாலோ அமீர் திடீரென கிளப்பியாகும் என்ற ஒளியால அவன் புத்தியில் பேராச்சரியம் குடிக்கொண்டிருப்பது என்பதை யோகித்து கொண்ட அனபாயன், எதை கண்டு ஆச்சரியப்படுகிறாய் அமீர் என்று கேட்கிறான். அதோ அவர்களை கவனியுங்கள் அப்படிங்கிற அமீர் மேலும் ஆச்சரிய ததும்பிய குரல்ல. அமீர் விடுதி முகப்புல பெரும் தாழ்வாரம் இருந்த போதிலும் கிருஷ்ணபக்ஷத்தின் அந்த 3ஆம் நாளிரவுல பிற்பகுதி சந்திரன் நன்றாக காய்ந்து கொண்டிருந்ததால தாழ்வாரத்துல இருட்டை சற்று மந்தப்படுத்தியே இருந்ததன் விளைவாக அனபாயன் அமீர் விடுதி கதவுக்கு எதிரே நடந்த நாடகத்தை நன்றாக பார்க்க முடியுது. அமீரின் இல்ல கதவை நோக்கி மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து சென்ற இருவரும் தங்களைப் போலவே முக்காடிட்டு இருந்ததையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் அக்கம் பக்கம் பார்த்து கொண்டே அவர்கள் கதவை நோக்கி நகர்ந்ததையும் அமீர் எச்சரிக்கை செய்யும் முன்பாகவே நோக்கிவிட்ட அனபாயனின் புலி கண்கள் அவர்களில் ஒருவன் பெரும் சாவியொன்றை எடுத்து பூட்டில் பொருத்தினதும் சிறிது ஆச்சரியப்பட்டே போறான். கதவோடு கதவாக பூட்டை இணைக்கும் வழக்கம் பாரதத்தில் கிடையாதென்பதையும் நாதாங்கி போட்டு தனி பூட்டும் தாளும் இடும் வழக்கமே உண்டென்பதையும் உணர்ந்திருந்த அனபாயன் அமீர் வீட்டு கதவிலேயே பூட்டு பொருத்தப்பட்டிருப்பதை அன்றுதான் கவனித்தானாகையால சிறிது ஆச்சரியமே அடைகிறான். அப்படி பூட்டி இருந்தாலும் அந்த பூட்டை திறக்க அவர்களுக்கு சாவி ஏது என்பது அவனுக்கு விளங்காததால
அமீரின் பக்கம் திரும்பி, அமீர், உன் விடுதியில் சில நாட்களாகவே விசித்திரங்கள் பல நடக்கின்றன அப்படிங்கிறான். இதை கேட்ட அமீரும் அனபாயின் பக்கம் திரும்பி, ஆம் அனபாயரே, இதோ வந்திருக்கும் மனிதர்களும் விசித்திரமானவர்கள் அப்படிங்கிறான். என்ன விசித்திரமா இருக்கிறது அவர்களிடம் என்று அனபாயன் கேக்குறான். வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர்கள் அல்ல அப்படிங்கிறான் அமீர் திட்டமாக. வேறு யார்? அனபாயனின் குரல்ல மேலும் ஆச்சரியம் ஒலிக்குது. அதுதான் புரியவில்லை. புறவிகள் கலிங்க வீரர் புறவிகளே ஒழிய வந்திருப்பவர்கள் கலிங்க வீரர் அல்ல. ஆனால் என் வீட்டு பூட்டின் மர்மத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று அமீர் விளக்குறான். என்ன மர்மம் இருக்கிறது உன் விடுதியின் பூட்டில் என்று கேட்கிறான் அனபாயன் மீண்டும். அதோ பாருங்கள், அந்த மனிதன் பூட்டில் சாவியை சொருகினானே ஒழிய முழுவதும் திருப்பவில்லை என்று சுட்டி காட்டுறான் அமீர். உண்மையில் சாவிய பூட்டுக்குள் கொடுத்த மனிதன் அதை வலதுபுறம் பூராவாக திருப்பவில்லை. அதற்கு மாறாக பூட்டும் பாவனையில் இடதுபுறமே அரைவாசி திருப்பி திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வரான். இதை கண்ட அனபாயன் கேக்குறான், பூட்டை திறக்கும் வழி இதுவா அமீர்? இல்லை அனபாயரே, பூட்டை திறக்க அவன் முயலவில்லை. ஏனென்றால் அது பூட்டல்ல அப்படிங்கிறான் அமீர். பூட்டல்லவா? அனபாயனின் ஆச்சரியம் பன்மடங்கு அதிகமாகுது. இல்லை அனபாயரே, அது பூட்டல்ல. கதவில் 2 துவாரங்கள் இருக்கின்றன. ஒன்றுதான் பூட்டு, மற்றொன்று தாளை திறக்க உள்ளிருக்கும் அடிமைகளை அழைக்கும் சிறு மணி. அந்த துவாரத்தில் சாவியை கொடுத்து மும்முறை திருப்பினால் உள்ளிருக்கும் மெல்லிய சலாகை நகர்ந்த பக்கத்து சுவரில் இருக்கும் மணி மீது தட்டும். அடிமைகள் கதவை திறக்க அது கட்டளை. இந்த சுட்சுமத்தை இவன் எப்படியோ அறிந்திருக்கிறான் என்று மளமளவென்று விளக்கிய அமீர் புறவியை விட்டு இறங்கி, அந்த நிலையிலேயே வாருங்கள், இவன் யாரென்று பார்க்கலாம் என்று கூறிவிட்டு தானும் புறவியிலிருந்து இறங்கி பக்கத்திலிருந்து தாழ்வார இருளல பதுங்கி பதுங்கி தான் வீட்டு முகப்ப அடைறான். அனபாயனோ அமீரின் வழியை பின்பற்றி மெல்ல நடந்து வந்து பூட்டில் சாவியை கொடுத்து நின்றவன் மீது அமீர் பாய்ந்ததோ மற்றவன் கழுத்தை பின்னால் இருந்தவனோ இறுக பிடித்து, பேசாதே, வாயை திறந்தால் கழுத்தை நெரித்து விடுவேன் என்று எச்சரிக்கிறான். அனபாயின் கையில சிக்கி கொண்டவனிடமிருந்து பதிலேதும் வரல. கழுத்த இருக்க பிடிக்கப்பட்டிருந்ததால ஹோம் ஹோம் என்ற மூச்சு திணற சப்தமே வெளிவருது. ஆனா அமீரின் நிலை வேறு விதமா இருக்கு. சாவிய பூட்டி அடிமைகளை வரவழைக்க முற்பட்டவன் மீது பின்னாலிருந்து அமீர் மிகுந்த எச்சரிக்கையுடன் தான் தாவனா. அவன் யார் மீது தாவினானோ அந்த மனிதனோ அமீரை போல அப்படி அதிக உயரமோ பருமனோ உள்ளவனோ அல்ல. ஆனா அவன் மீது பாய்ந்த மறு வினாடி அமீர் தரையில புரண்டு கொண்டிருந்தான். அமீரின் ராட்சச உருவத்தை திரும்பி பாராமலே கையின் வேகத்தினால தரையில உருள வைத்த மனிதனை ஏறெடுத்து நோக்கிய அனபாயன் முகத்துல வியப்பின் குறி பெரிதும் படருது. அந்த இரவே தனக்கு அடுத்தடுத்து வியப்பை அளிப்பதற்காக ஏற்பட்டதோ என்பதை நினைத்து நினைத்து பரவசப்பட்ட அனபாயன் தான் பிடித்திருந்த கழுத்தை விடுதலை செய்யறான். மண்ணில் உருண்ட அமீர் கூட திடீரென பரம சந்துஷ்டியுடன் எழுந்திருந்து தன்னை வீழ்த்தியவனுக்கு தலை வணங்கி, இந்த நிசியில் நீங்கள் வருவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. அப்பப்பா, எப்படி ஏமாற்றி விட்டீர்கள் என்று மிகவும் பணிவும் வியப்பும் கலந்த குரல்ல சொல்றான். இரவிலும் சரி பகலிலும் சரி எனக்கு 2 கண்கள் பின்புறம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா அமீர் என்று கூறிய சீன கடலோடி அமைதி நிரம்பிய அந்த இரவுல பயங்கரமாக ஆனால் மிக மெதுவாக நகைக்கிறான். அது தெரியும் குருநாதரே, ஆனால் வந்திருப்பது நீங்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான் அமீர். பூட்டில் சாவியை நான் இடதுபுறம் திருப்பியதை நீ பார்த்திருக்க வேண்டுமே என்று கேட்கிறான் சீன கடலோடி. பார்த்தேன். இத்தகைய பூட்டுகள் சீனாவை தவிர வேறு இடங்களில் ஏது கிடையாது. இந்த எச்சரிக்கை முறையும் நான் சொல்லிக் கொடுத்ததுதானே உனக்கு? ஆமாம். அப்படி இருக்க மீதியை நீ யோகித்துக் கொள்ள வேண்டியதுதானே என்று விளக்கிய சீன கடலோடி, உள்ளே வா அமீர், நாம் பேச வேண்டிய விஷயங்கள் நிரம்ப இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு மீண்டும் 2 முறை சாவியை திருப்பவே கதவு திறக்கப்படுது. கதவு திறந்ததும் ஏதோ தான் அந்த வீட்டுக்கு எஜமானன் போல உள்ளே தாராளமாக நடந்த சீன கடலோடி முதல் 2 கட்டுகளையும் கடந்து முதல் நாள் தான் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்பட்ட 3ஆம் கட்டின் பெரும் அறைக்கு வந்து சேர்றான். வந்ததும் அடிமைகளை அழைத்து விளக்கை கொளுத்துமாறு உத்தரவிட்ட அந்த சீன கொள்ளைக்காரன் எந்தவித கவலையும் இல்லாத வதனத்துடன் அங்கிருந்த ஆசனம் ஒன்றுல சாய்ந்து கொண்டு, அனபாயரே அமருங்கள், நாம் யோசிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது அப்படிங்கிறான். 3ஆம் ஜாமம் துவங்கிவிட்ட அந்த இரவு நேரத்தில் அவன் சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட தலை போகும்படியான காரியம் என்னவாக இருக்கும் என்பதை அறியாத அனபாயன் ஏதோ பேசாம அங்கிருந்த ஆசனத்துல அமர, சீன கடலோடிக்கு சற்று பின்னடைந்திருந்த ஆசனத்துல அவனுடன் வந்தவனோ மிக பணிவுடன் உட்கார்ந்து கொள்றான். அறையில அப்பொழுதும் தூங்கா விளக்கொன்று மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்தாலும் அது போதாதென்ற காரணத்தால சீன கடலோடியின் உத்தரவை தொடர்ந்து அடிமைகள் 2 பெரு விளக்குகள் 2 கொண்டு வர கட்டளையிட்ட அமீர் அந்த விளக்குகள் வந்து உள்ளே பேரொளி பரவியதும், மேற்கொண்டு என்ன தேவை குருநாதரே, சிறிது அரபு நாட்டு மது கொண்டு வரட்டுமா என்று மிக பணிவுடன் கேட்கிறான். மிக பெரும் அபாயத்தை விளக்கும் குறியையோ வேற எவ்வித உணர்ச்சியையோ பிரதிபலிக்காம மிகுந்த அமைதியுடன் இருந்த முகத்தை 2 முறை அப்படியோ இப்படியோ ஆட்டி மது தேவையில்லை என்பதை உணர்த்திய சீன கடலோடி, மது இருக்கட்டும் அமீர், நாம் வந்த காரியத்தை முதலில் கவனிப்போம் அப்படிங்கிறான். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், எந்த உத்தரவுக்கும் பணிய சித்தமாய் இருக்கிறேன். அமீரின் கேள்வியில் பயமோ பக்தியோ சொட்டது.
முதலில் வாசலில் உள்ள புறவிகளின் மீது இருக்கும் சீலைகளை எடுத்து மறைத்துவிடு, அவற்றில் கலிங்க சின்னங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறான் சீன கடலோடி. அமீர் சரின்னு சொன்னதும், பிறகு குதிரைகளை உன் கொட்டடியில் கட்டிவிடு என்று உத்தரவிடுறான் அகூதா. புரிகிறது அப்படிங்கிறான் அமீர். அமீருக்கு மட்டுமல்ல, அனபாயனுக்கும் விஷயம் தெளிவாக புரியுது. ஆனா ஏதும் புரியாதவன் போல கேக்குறான், இந்த புறவிகள் உங்களுக்கு ஏது? இங்கு அவசரமாக வர தேவை இருந்தது. வரும் வழியில் கலிங்க வீரர் இருவர் மறித்து மல்லுக்கு வந்தார்கள் என்று அகூதா வாசகத்தை முடிக்காமலே விடுறான். அவர்களை குத்தி போட்டீர்களா? அமீர் பயத்துடன் கேக்குறான். வீரர்களை குத்தினானா அல்லது கட்டி போட்டானா என்பதை அகூதா சொல்லல. அது அத்தனை பிரமாத விஷயம் அல்லவென்பதற்காக அசட்டுடன் கையை ஆட்டிவிட்டு, எப்படி இருந்தாலும் அவர்களால் நமக்கு தொல்லை இல்லை, நாம் கவனிக்க வேண்டியது நமக்கு முன்னுள்ள அபாயம் அப்படிங்கிறான். அனபாயன் விழிகள் மெல்ல எழுந்த சீன கடலோடிய நோக்குது. புதிதாக என்ன அபாயம் நேரிட்டு விட்டது என்று கேக்குறான். நான் 2 மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான் அகூதா எதையோ வற்புறுத்தும் நோக்கத்தோட. அப்படியா அப்படிங்கிறான் அனபாயன். இதோ இருக்கும் இந்த அடிமை எனது இன்னொரு மரக்கலத்தை நடத்துபவன் என்று சொன்ன அகூதா தான் பின்னால் உட்கார்ந்திருந்த இன்னொரு சீனனை சுட்டி காட்டுறான். தட்டை முகத்துல எந்தவித உணர்ச்சியும் இல்லாம சிலையென உட்கார்ந்திருந்த அந்த சீனனை நோக்கிய அனபாயன் புரிந்து கொண்டேன் என்பதற்கு அறிகுறியாக தலைய மட்டும் அசைக்கிறான். அடுத்தபடி பெரும் வெடியொன்றை எடுத்து வீசுறான் அகூதா. இவன் நடத்தும் மரக்கலம் இன்றிரவு கலிங்கத்தின் அதிகாரிகளால் சோதனை செய்யப்பட்டது என்று அகூதா பளிச்சிட்டு தனது 2 விழிகளை அனபாயன் மீது நாட்டுறான். அனபாயன் கண்கள்ல ஒரு வினாடி கவலையின் சாயை தோன்றி மின்னல் வேகத்துல மறைது. அதை கவனிக்க தவறாத சீன கடலோடி அனபாயன் அத்தனை அபாயத்திலும் உணர்ச்சிகளை பெரும் கட்டுக்குள் வைத்திருப்பதை எண்ணி பெரிதும் வியந்து, இவன் ஆழ பிறந்தவன் தான், சந்தேகமில்லை என்று தனக்குள்ளேயே சொல்லியும் கொள்றான். மனதில் ஓடிய எண்ணங்கள் சிறிதும் வெளிக்கு மட்டும் காட்டாத அகூதா அமீரை நோக்கி திரும்பி, சோதனை வியப்பில்லையா உனக்கு என்று கேக்குறான். இதில் வியப்பென்ன இருக்கிறது? வெளிநாட்டு மரக்கலங்களின் சரக்குகளை சோதனை செய்வது சுங்க அதிகாரிகளின் வழக்கம் தானே அப்படிங்கிறான் அமீர். அப்பொழுதும் நிலைமைய சரியாக புரிந்து கொள்ளாம, வழக்கம்தான், ஆனால் இன்றிரவு இந்த மரக்கலம் மட்டுமே சோதனை செய்யப்பட்டிருக்கிறது என்று அகூதா சற்று அழுத்தி சொல்றான். அப்படியா? இம்முறை அமீரின் குரல்ல கவலை நிரம்பி நிக்குது. ஆம். ஏன்? மீண்டும் வினமிய அமீரின் குரல்ல நடுக்கமும் துணிக்குது. இம்முறை அகூதா பதில் சொல்லும் முன்பு அனபாயன் பதில் சொல்றான். அந்த மரக்கலம் புகார் செல்கிறது. சீன கடலோடியின் சிறு கண்கள் ஆச்சரியத்தால் அளவுக்கு அதிகமாக விகசிக்குது. எப்படி தெரியும் உங்களுக்கு என்று வியப்போட கேக்குறான் சீன கடலோடி. நேற்று வரை புகார் செல்லும் மரக்கலம் எதுவும் துறைமுகத்திற்கு வரவில்லை. நீங்கள் 2 மரக்கலங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்களை தப்புவிக்க ஒரு மரக்கலத்தை உபயோகிக்க நீங்கள் தீர்மானித்திருக்கலாம். நானாயிருந்தால் அப்படித்தான் செய்வேன். அபாயம் நிரம்பி கிடந்ததால் 2 மரக்கலங்களில் ஒன்றைத்தான் நான் பலி கொடுப்பேன் என்று விவரிக்கிறான் அனபாயன். இருக்கலாம், ஆனால் என் எண்ணம் சுங்கக்காவலருக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான் அகூதா. புகாருக்கு செல்லும் சரக்குகளை அந்த மரக்கலத்தில் ஏற்று நீங்கள் அனுமதித்திருக்கலாம் என்று அனபாயன் மேலும் சொல்றான். நன்றாக கவனியுங்கள். 2 அரசாங்கங்களை சேர்ந்தவர்கள், 2 அரச குடும்பங்களில் அரியணை ஏற தகுதியுள்ளவர்கள் பீமன் கைகளிலிருந்து நழுவியிருக்கிறார்கள். நழுவி பாலூரில் மறைந்துரைகிறார்கள். அவர்கள் தப்பிச் செல்லும் வழி கடல் வழி ஒன்றுதான். அவர்கள் செல்லக்கூடிய துறைமுகம் புகார் ஒன்றுதான். எந்த மரக்கலம் புகாருக்கு செல்லுமோ அதில் தான் அவர்கள் தப்ப பார்ப்பார்கள். ஆகவே இன்றிரவிலேயே போலி வியாபாரிகளை விட்டு புகாருக்கு ஏதாவது மரக்கலம் போகிறதா என்று பார்த்திருக்கிறான் பீமன். இரவு பகலாக கப்பலில் சரக்கு ஏற்றுவது பாலூரில் சகஜம். ஆகவே புகாருக்கு செல்லும் ஏதாவது ஒரு மரக்கலத்தில் போலி சரக்கை ஏற்ற ஏற்பாடு செய்திருக்கிறான். உங்கள் உப தலைவர் தானே இவர். இவரிடம் வந்து போலி வியாபாரிகள் சரக்கை கொடுத்திருக்கிறார்கள். இவர் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். அடுத்த ஜாமத்தில் நாங்கள் அந்த மரக்கலத்தில் இருக்கிறோமோ என்ற சோதனை நடந்திருக்கிறது. தான் விளக்கத்தை இந்த இடத்தில் சற்றே நிறுத்திய அனபாயன வியப்பு ததும்பிய கண்களுடன் நோக்கிய அகூதாவின் அடிமை, உண்மை, முக்காலும் உண்மை. வியாபாரிகள் தான் முதலில் சரக்கை கொண்டு வந்தார்கள். எனது கப்பல் புகார் செல்ல வேண்டுமென எஜமான் உத்தரவிட்டதால் ஏற்றிக்கொண்டேன் அப்படிங்கிறான். அகூதா பக்தி நிரம்பிய கண்களை அனபாயன் மீது திருப்புறான். அனபாயரை, உமது அறிவு கூறியது. அந்த அறிவுதான் இப்பொழுது ஏற்பட்டுள்ள புது சிக்கலையும் அவிழ்க்க வேண்டும் என்று கூறிய அகூதா, இனி இவன் நடத்தும் மரக்கலத்தின் மீது சிங்கப்படகுகளின் பார்வை இருக்கும். அது மட்டுமல்ல, கடலோரம் எங்கும் காவலிடப்பட்டிருக்கிறது. கடலுக்கு செல்லும் கீழ்கோட்டை வாசலிலும் காவல் இரட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதுள்ள நிலை இது. நாளை நிலை இன்னும் கடுமையா இருக்கும் என்று சுட்டிக்காட்டுறான். இதை கேட்டதும் மிக தெளிவான அமீரின் பார்வையிலும் குழப்பம் தெரியுது. அனபாயின் விழிகள் மட்டும் நிர்மலமா இருக்கு. சற்று யோசனையால அவன் நுதல் மட்டும் சிறிது சுருங்கி வரிக்கோடுகள் 3 குறுக்கே பாய்ந்து செல்லுது. பல வினாடிகள் தலை தாழ்த்தி மௌனமாகவே இருந்த அனபாயன் கடைசியாக தலை நிமிர்த்தான். அகூதா, நிலைமை அபாயமானதுதான். ஆனால் அபாயம்தான் வீரர்களின் போர்த்திறமையையும் சிந்தனையையும் தெளிவையும் அளக்கும் கருவி. காலையில் இதற்கு ஒரு வழி கண்டுபிடிப்போம். எப்படியும் நாளை இரவு பாலூரை விட்டு புறப்பட்டு விடுவோம் என்று திட்டமாக அறிவித்துவிட்டு அமீரை நோக்கி திரும்பிய அனபாயன்,
அமீர், குணவர்மர் எப்பொழுது இங்கு வர முடியும் என்று கேக்குறான். இன்றிரவு 4ஆம் ஜாமத்தில் வருவார் அப்படிங்கிறான் அமீர். எங்கு தங்க வைத்திருக்கிறாய் அவரை? குதிரை சாலை விடுதியில். என்ன, இப்பொழுது சென்றோமே அங்கேயா? ஆம், குதிரை சாலை பீமன் அரண்மனைக்கு அருகில் இருக்கிறதல்லவா? ஆகவே யாரும் அங்கு அவரை தேட மாட்டார்கள். அவரை அனுப்ப சொல்லி குதிரை சாலை தலைவரிடம் நீ சொல்லவில்லையே? பணியாட்களை பற்றி சொன்னேனே. கடாரத்தின் இளவரசன் பணியாளா? மண்டலாதிபதிகளும் பணியாட்களாக வேஷம் போடும் அவசியம் நேரிடத்தானே செய்கிறது. மற்ற அத்தனை பேர் மேலும் கலிங்க வீரர் கண்ணோட்டம் இருக்க குணவர்மனை பற்றி மாத்திரம் தங்களுக்கோ கலிங்க வீரர்களுக்கோ எவ்வித தகவலும் கிடைக்காத மர்மத்தை புரிந்து கொண்ட அனபாயன் சாதாரண சமயமாயிருந்தால் அமீரின் சாமர்த்தியத்தை பற்றி பெரிதும் பாராட்டியிருப்பான். ஆனால் ஆபத்து நிறைந்த அந்த சமயத்தில் அவன் மனம் அத்தகைய பாராட்டுதல்களை அள்ளி வீசும் நிலையில இல்ல. ஆகவே சரி அமீர், எல்லோரையும் காலையில் இந்த அறையில் திரட்டிவை, என் திட்டத்தை அதற்குள் முடிவு செய்கிறேன் என்று கூறிவிட்டு அமீரிடமோ அகுதாவிடமோ விடை பெற்று கொண்டு தான் அறைக்கு போறான். அனபாயன் வார்த்தைகளை கேட்ட அகுதாவின் முகத்துல நம்பிக்கை ஏதும் துளிர் விடல. பீமனுடைய பெரும் காவலை உடைக்கும்படியான அப்படி என்ன பெரும் திட்டத்தை காலைக்குள் அனபாயன் வகுக்க முடியும் என்று யோசிக்கிறான் அந்த சீனக்கடலோடி. ஆனா காலையில அவர்கள் கூடிய சில நிமிடங்கள்ல அவன் சந்தேகம் பறக்குது. அனபாயன் திட்டம் அத்தனை கச்சிதமாக இருக்கு. அமீரின் விடுதியிலிருந்து கிளம்பி மரக்கலம் பாலூர் துறையிலிருந்து பாய்விரித்து பறக்கும் வரையில் ஒவ்வொரு எதிர்ப்பையும் சமாளிக்க தகுந்த சந்தேகத்துக்கு இடம் கொடாதுமான பெரும் திட்டத்தை அனபாயன் வகுத்திருந்தான். அபாயமான திட்டம்தான், ஆனால் 100க்கு 90 வெற்றி கிடைக்கும். வெற்றிக்கு இது வழிதான் என்பதை அகோதாவே ஒப்புக்கொள்றான். அந்த திட்டத்தை படிப்படியாக அனைவர் முன்னிலையிலையும் விவரிக்க தொடங்குற அனபாய குலோத்துங்கன். அது என்னங்கிறத அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.